நீதியோடு நேர்மையோடு எனக்கு துக்கமா என்னாலவா மற்றவங்களுக்கு துக்கம் வரும் அப்படி நாரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து துக்கம் இல்லடா. அதுக்கு யாரா காரணம் பாவிய அவங்க மெட்ராசி பட்டம் அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன ஆச்சு? எதற்காக? அரசாங்கத்துல ஒரு மாவட்டமா இருந்து அங்க 2 மாவட்டம் சாமாஜிமான தான் என்னாச்சு? தங்குவாலி மூலியமா ஆள் வந்து தங்குவாலி மூலியமா கோபால் மூலியமா தங்குவாலி போய் பார்த்தா எப்படி அழிஞ்சுக்கிறாங்க? கும்பலா சேப்பு சேப்பியா வச்சு வச்சியா அம்பாரம்மா ஒருத்தருக்கு மாறு பூச்சி ஆகிக்கிறாங்க. அவர் அழிவதற்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நானே. தண்ணி வந்துருந்தாங்க தண்ணியில தண்ணீர் அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க என்ன பெரியப்பா பிள்ளைகளை கொல்லி போறதுக்கு அவர் தம்பி பிள்ளை நீ இருக்கிற நீ தானே கொல்லி போகணும்னு சொன்னாங்க. ஆமா பகலைக்கு தான் போடணும். கொல்லியும் போட்டுங்க கொல்லிதான் போட்டுங்க. அதை 16 நாள்கள் ஒரு போய் ஆமாட்டா கொல்லிட்டா 16 நாள் ஒரு போய் இருக்கணும்.
எப்படி வரும்போது காலையில 8 மணிக்கு 35 இட்லி 10 சாம்பார் 25 வடை இட்லி 8 மணி நடு சொல்லிச்சு பச்சி தீவாத்துல காமிச்சு மொத்தமா இஷ்டு ஒரு போய் தான் என்ன இஷ்டு விட்டான் வரும்போது அத்தை சாப்பிட்டு அத்தடுவார் அதுல இருந்து எதுவுமே சாப்பிடல இந்த பக்கெட் சாம்பார் சாப்பிட்டு 35 இட்லி சாப்பிட்டு அதோட ஒரு போய் கஷ்டம் மத்தியானம் 12 மணிக்கு 2 சேர் ஆச்சு போட்டு சோறாக்கி அதுக்கு தன்னை கோயில் வச்சு இருளக்கை போட்டு வாய்க்க இருளக்கை போட்டு வாய்க்க போட்டு நடு செஞ்சு பச்சி தீவாத்துல காமிச்சு மொத்தமா இஷ்டு ஒரு போய் தான் என்ன இஷ்டு விட்டான் நீ தானே ஒரு பாய்ந்து கொல்லி மாட்டேங்கிற நீ தான் சாப்பிடணும் சாப்பிட்டு அத்தடுவார் ரெண்டு சேர் அரிசி சாப்பிட்டு அதோட ஒரு போயுது மத்தியானம் அதுல இருந்து கிடையாது எதுவும் அதோட எடுத்து ஒரு போய் 6 மணிக்கு உப்புமாவோட அது ஒரு சிச்சு ரெண்டு சேர் அரிசி அதுக்கு நான் காரணமாக இருக்க வேண்டும் நீ சொல்லி எல்லாம் தாங்க முடியாது ஏனென்றால் அவருடைய ஆயுள் முடிய வேண்டும் கணக்கு பார்க்க வேண்டும் அதன் பிறகு அவர் உயிரை நான் கவர வேண்டும் அப்புறம் தான் இந்த அப்பமா சபையிலே இந்த வைவஸ்லாமி நேர்மையோடு தர்மராஜான்னு யாருக்கு சொல்வார்கள் யாரை சொல்வார்கள் தர்மரை சொல்லுவார்கள் என்று சொல்லுகிறார் அப்படி அவருக்கு பேரு தர்மனா அவர் தர்மம் செய்தாரு தர்மம் பண்ணாங்க அவருக்கு தர்மராஜான்னு பேர் வச்சாங்க நான் யாரு தர்மராஜா நான் என்ன வேலை செய்யறேன் உயிர் பிடிக்கிறதால எனக்கு ஆனா தர்மனை பார்த்து வச்சுக்கிறாங்க ஏன் வச்சாங்க ஓடுவாய் இல்ல கீழ்வாய் ஊருக்கு போறமாங்காட்டி நமக்கு முன்ன பஸ் ஏறி உருளைக்கிழங்கு வாழைக்காய் போய் சாப்பாட்டு இறங்கி போய் சேர்ந்தோம் ஊருக்கு சாப்பிட்றமாங்காட்டி நரம்புக்கு வலிச்சு உங்களை சொல்லி தப்புன்றா அது குல வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் ஏன்னு என்ன கேட்டா ஐயா உயர்ந்திருவாளர் என்ன தேவராஜ் அண்ணன் என்று சொல்ல வேண்டிய ஐயா அவர்கள் கிராமத்திலே பிறந்து வளர்ந்து மனைவி மக்களை ஈன்று வேறு மகையோடு வாழ்ந்திருந்து சில காலம் நலியுற்றி சிவன் பதிவென்றிருக்கிறார் தேவராஜ் அண்ணன் அவர்கள் அவரை சொத்து சேர்க்க வேண்டும் 4ஆம் அதி முக்கியமாற்ற வழி வேண்டும் என்பதற்காக கையில் இருந்து செய்யறாங்களோ கையில இருந்து செய்யறாங்களோ கடை வாங்கி செய்யறாங்களோ அப்படி கையில இருந்து செய்யறாங்களா கடை வாங்கி செய்யறாங்களா தெரியும் அருமையான முறையில செய்தார்கள் சொல்லி தப்பு கிடையாது யான்னு கேளு இந்த பப்புனு வேஷார பசங்க எல்லாம் இதே கட்டிதான் ஒரு ஊருக்கு போன உடனே அந்த ஊர்ல கறி போடல முட்டை போடல பொரியல் வைக்கல அப்பளம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றதே இந்த பப்புனு வேஷார பசங்க கனடா ஒரு உயிர்களை கவர வேண்டும் நீதியோடு நேர்மையோடு சென்றுதான் ஒரு உயிர்களை பிடிக்க வேண்டும் அவன் ஆயுள் முடிந்து விட்டதாயில் அப்படி இருந்தாலும் யாராயிலும்
எவன் வந்து உயிர் விட்டுட்டான்னு சொல்றாங்களா? சாகலாம். யார் கேள்வி பதில் சொல்றா? அப்படின்னு யாருன்னா சொல்றாங்களா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? யார் யாச்சு? சென்றான். இவன் பைக்கை சென்றா எதிர்த்து லாரி வந்தது, லாரி அடிச்சு செத்துட்டாம்பா. தூக்கு மாட்டி செத்துட்டாம்பா. இடிச்சு செத்துட்டாம்பா. சாகு ஏதாவது எனக்கு பொறுத்து இருக்குதா? அப்ப நான் என்ன பிடிச்சாங்க யமதர்மம் வந்து உயிர் பிடிச்சாங்க யாருன்னா சொல்றாங்களா? அப்படி நீதி தவறி சாகலாம். அந்த மும்மூர்த்திகள் இந்த சிம்மாசனத்துக்கு நேரே ரோமரிஷி முடியிலே பர்வதமலை கட்டி வச்சிருக்கின்றது. அக்னி ஆறு எனக்கு கீழே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆமா. அப்படி நீதி தவறி ஆமா. அப்படி அஷ்டதிக்கு பாலரிலேயே இந்த விவசாயி பட்டணத்தில் நீதியோடு நேர்மையோடு உயிர்களை பிடிக்கின்றேன். நேற்று தினத்திலே உயிர்களை பிடித்து வந்தோ அவருக்கு இன்னும்